நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். சுகாதார போராளி அருணாச்சலம் முருகானந்தம் கோவை மாவட்டம் பாப்பநாயக்கன் புதூர் என்ற சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்தவர். 8ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்த அருணாச்சலம் இன்றைக்கு உலகின் புகழ்வாய்ந்த பல பல்கலைக்கழகங்களில் உரையாற்றி வருகின்றார். மாதவிடாய் காலங்களில் ஏழ்மையான பெண்கள் கடைபிடிக்கும் சுகாதாரமற்ற செயல்முறைகளை களையவும் தீர்வை காணவும் விளைந்ததுதான் இவரது மகத்தான சாதனையாகும். இதற்கென இவர் கண்டுபிடித்த இயந்திரம்தான் இவரை புகழின் வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இவரது முயற்சியை வணிகமாக்க பல நிறுவனங்கள் முன்வந்த போதும் அவற்றையெல்லாம் இவர் மறுத்துவிட்டார். இவரது சமூக பங்களிப்பை அங்கீகரிக்கும் விதமாக அமெரிக்காவின் டைம் இதழ் உலகின் அதிக செல்வாக்கு மிக்க மனிதர்கள் பட்டியலில் இவரது பெயரையும் சேர்த்துக் கொண்டது. பல லட்சம் ஏழை பெண்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தருவதுதான் தன் லட்சியம் என்று பேசும் அருணாச்சலம் முருகானந்தம் இன்று நம் பேசும் தலைமையில். பேசும் தலைமை நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். ஒவ்வொரு வாரமும் ஒரு துறை சார்ந்த இந்தியாவே கொண்டாட வேண்டிய மனிதர்களை பற்றியெல்லாம் நாம் சந்தித்து வருகிறோம். அந்த விதத்தில் இந்த வாரம் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பாளரைத்தான் நாம் சந்திக்க இருக்கிறோம். இவரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால், இந்த பேசும் தலைமை என்பது ஒரு சாமானிய மனிதன் சாதனை மனிதனாக மாறிய வரலாறு தான் இன்றைய பேசும் தலைமை. ஆமாம் நேர்களே, கோயம்புத்தூரில் ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் பிறந்த இந்த மனிதர் பள்ளி படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்ட ஒரு மனிதர், வறுமை பிடியில் வாழ்ந்த ஒரு மனிதரை பிரபலமான டைம் இதழ் உலகின் மிகவும் செல்வாக்கு மிக்க 100 மனிதர்களில் ஒருவராக தேர்வு செய்திருக்கிறது. உலகமே இவரை கொண்டாடி கொண்டிருக்கிறது. உலகத்தின் அனைத்து கல்லூரி பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லாம் இவரை உச்சி முகந்து பாராட்டி கொண்டிருக்கிறார்கள். நாம் தொட்டுவிடும் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த மனிதர் செய்த சாதனை தான் என்ன? ஏன் உலகம் இவரை கொண்டாடுகிறது? இது பற்றிய தகவல்களோடு தான் இன்றைய பேசும் தலைமை பயணிக்க இருக்கிறது. சந்திக்கலாம் அருணாச்சல முருகானந்தம் அவர்களை. வணக்கம் சார். வணக்கம் சார். ஒரு தொட்டுவிடும் தூரத்தில் இந்த தமிழகத்தில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. நிறைய நேயர்களுக்கு தெரிஞ்சுதோ இல்லையோ, ஆனால் உலகம் உங்களை கொண்டாடிட்டு இருக்கு. அந்த தருணங்களை எல்லாம் தான் இந்த நிகழ்ச்சியில் நான் தெரிஞ்சுக்க போகிறேன். ஆனால் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிறது, பள்ளி படிப்பை நீங்கள் பாதியிலே நிறுத்துறீங்க. 2 காரணம் இருக்கும். ஒன்று படிப்பு வராமல் இருக்கலாம், அல்லது வறுமை காரணமாக இருக்கலாம். நீங்கள் எதனால பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்திட்டீங்க? நான் ஒரு கைத்தறி தொழிலாளர் மகன். என்ன ஆச்சுன்னா, இடையில சடனாக அப்பா ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. அப்போ அம்மா கேர்டேக்கர் ஆஃப் த ஃபேமிலி ஆகுது. அதாவது ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கேர்டேக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்க ஒரே ஒரு வேலை வாய்ப்பு விவசாய கூலி வேலைக்கு போகிறது. அப்போ 5 ரூபா கூலிக்கு அவங்க வேலைக்கு சேர்றாங்க. வீட்டில் நான் 2 தங்கச்சிங்க. அவங்க நிறைய திரைப்படங்களை பார்த்து பழகுறதுனால என்ன நினைக்கிறாங்க, 5 ரூபா வச்சுட்டு மகனை கலெக்டராகவும், ஒரு பெண்ணை டாக்டராகவும், இன்னொரு பெண்ணை ஜட்ஜாக இன்னொரு கற்பனை பண்ணுறாங்க. அப்போ நான் சின்ன பையனில் இதெல்லாம் திரையில் சவுகார் ஜானகியும் கேரேஜும் பண்ண முடியும், அம்மா பண்ண முடியாதுன்னு தெரியுது. அதனால் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு நின்றுட்டேன். அதாவது அம்மாவை சப்போர்ட் பண்ணுறக்காக. நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமல், இன்னைக்கும் இந்த வெற்றிக்கு அப்புறம் நிறைய பத்திரிக்கைகள் வரும்போது பாருங்க, மகன் படிக்காமே எப்படி பண்ணியிருக்கான், படிச்சிருந்தா என்ன பண்ணிருக்கான். எனக்கு தான் தெரியும், படிச்சிருந்தா வேலைக்கு போயிருக்கேன். நான் கல்வியை நிறுத்தியது அம்மாவை படும் கஷ்டத்தை பார்க்க முடியாது, அவங்க சப்போர்ட் பண்ணுறதுக்காக நின்று ஒரு சின்ன ஒரு பணிமனையில் ஒரு ஹெல்ப்பராக போய் சேர்ந்தேன். இந்த காதலன் திரைப்படத்தில் ஒரு சின்ன பையன் ஹெல்ப்பர்னா அந்த சீனியர்களுக்கு பீடியும் டீ வாங்குற வேலையில் சேர்ந்தேன். அந்த அப்படி பணியாற்றிட்டு இருந்தப்போ உங்களுக்கு அதில் இருக்கப்ப நீங்கள் இன்னும் உங்கள் துறை சார்ந்த கண்டுபிடிப்பை நான் கேட்கல. ஆமாம், நீங்கள் அப்போ என்னவாகணும்னு அந்த தருணத்தில் என்ன கனவு இருந்துச்சு? ஒரு இல்லைங்க, எப்படின்னா ஒரு என்ன சொல்றது, இயல்பான நாட்களாக போகும். ஓகே, அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி ரோட் மேப்பு, அடுத்த 5 ஆண்டில் என்ன இருக்குது, பையன் இப்படி அப்படி ஒன்றுமே யாரும் எனக்கும் இல்லை, எனக்கு அந்த ஐடியா கிடையாது. அன்னைக்கு என்னென்னா, இந்த பெரியவர்கள் செய்யும் வேலையை நான் செய்யணும்.
அந்த கண்ணாடி எல்லாம் போட்டு பண்ணுறது வெல்டிங் அப்படிங்கிற ஒரு மிக திறமையான ஒரு வேலை. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஈஸியான வேலை இல்லை. பெரும்பாலும் கட்டணங்கள் விழுகிறதுக்கு காரணமே வெல்டு அடிச்ச மாதிரி இருக்கும், நம்ம ஒட்டி இருக்காது. அந்த செக்கிங் தெரியாது, அந்த வெல்டு அடிச்ச மாதிரி இருக்கும், தட்டிங்கன்னா உடஞ்சிடும். ஆனால் வெல்டிங் அப்படிங்கிற நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் இல்லை, நிகழ்ச்சி பார்த்துறவங்களுக்கு தெரியும். கட்டாயம் அப்படிப்பட்ட வேலையை வந்து நான் பழகணும் அப்படிங்கிற ஒரு அந்த கனவுகளோடு. திருமணமாகிற காலத்தில் வந்து ஒய்ஃபுக்கு வந்து நீங்கள் என்னவாகணும், இல்லை இதுவே இந்த வேலையிலே இருக்கணும்னு நினச்சாங்களா, இல்லை ஏதாவது நீங்கள் அதில் பேசியிருக்கீங்களா, உங்கள் துறை சார்ந்து எதிர்காலத்தில் நான் என்னவாகணும் அப்படிலாம் பேசியிருந்தீங்களா? இல்லைங்க, என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு காதல் கலையில இந்த வாய்ப்பு இருக்குது. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் இந்த வாய்ப்பே இல்லை. நான் இருவரும் ஒரு புரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாதம் வேணும். அந்த 6 மாதத்தில் வந்து நீங்கள் தாலி கட்டணுன்னே நீங்கள் என்ன போகிறீங்களா பேச மாட்டாங்க. இதுதான் யதார்த்தமான உண்மை எல்லாருக்கும். அப்போ வந்து திருமண புதில் வந்து முக்கியமான வேலை அந்த புது பொண்டாடி இம்ப்ரெஸ் பண்ணுறது, அதுதான் நடந்துச்சு. ஓகே. மற்றபடி திட்டமிடுதல் வந்து அதுக்கு மேலே ஒரு குழந்தைக்கு அப்புறம் தான் நடக்கும். எதில் இல்லைங்கன்னா அரேஞ்ச் மேரேஜில். லவ் மேரேஜில் வேணும் நடக்கணும். ஏற்கனவே எல்லாம் மாச கணக்கு பேசிட்டீங்க. அப்போ ஒன்றா டே 1 யூ கேன் பிளான் ஃபியூச்சர். பட் அரேஞ்ச் மேரேஜ் வந்து பிளானிங் பிகின்ஸ் ஆஃப்டர் 1 year 2 years. நீங்கள் ஒரு வெல்டராக இருக்கிறப்ப எவ்வளோ சம்பாதிச்சிட்டு இருந்தீங்க சார்? நான் திரும்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் என்றைக்குமே வந்து பணத்தை ஒரு அளவுகோலாக நான் வச்சதே இல்லைங்க. ஓகே. என்னுடைய வேலை அங்கே என்ன வந்திருக்கு, அப்போ வந்து ஜன்னல் கதவு அப்படின்னாலே ஒன்று செவ்வகம் சதுரம் இல்லைன்னா அப்படி ஆர்க்கு இருக்கும். ஏன் தெரியுங்களா, எவ்வளோ பிடிச்சாலும் அது தப்புலாம் பண்ண முடியும். அதனால் அதை நான் மாற்ற விரும்பினேன். அப்போ என் தங்கைகள் வீட்டு முன்னாடி போடுற கோலத்தை அப்படியே கேட்லேயும் ஜன்னலையும் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அப்போ 2 கேட்டு முன்னே வந்து மயில் நிற்கிற மாதிரி குத்து விளக்கு இது மாதிரி பண்ணும்போது நீங்கள் கொடுக்குற பணத்தை விட நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க என்னுடைய கதையை படமாக மாற்றுறது ப்ரொடியூசர் மாதிரி. அப்படி தான் பண்ணிட்டு இருந்தனோட இன்னைக்கு வரைக்கும் நான் பணம் அப்படிங்கிறது இட் இஸ் செகண்டரி இன் முருகானந்தம் லைஃப். ஓகே ஓகே. மிக முக்கியமான நியூஸ். இப்படி இருக்க ஒரு தான் வெற்றி எடுக்க தர எடுத்துன்னு எவ்வளோ வரப்போகுது லாபம். அதுக்காக இப்போ இந்த ஷூட்டிங்கில் கூட வந்து கேமராமேனுக்கு என்ன கிடைக்க போகிற நினச்சா முடிஞ்சுது. சரி, இந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கிறது மாதிரி முதல்ல இருந்து பணம் 2வது பட்சம். அந்த சாயந்தரம் விட அந்த பொருள் செய்கிற பொருள் முதல் புதுமையாக இருக்கணும், யாரும் பண்ணிடக்கூடாது. அந்த எடுத்துகிட்டு போகிறோம் அதே மாதிரி பெருமைப்பட்டான். அத்தனை பேருக்கு எங்கே பண்ணிக்க இந்த கேட்டுன்னு கேட்போம். அப்போ வந்து கேட்டு செய்யும் போதே வந்து ஒரு வித்தியாசமாக செஞ்சது. இதுவே புதுமை, உங்கள் வேலையில் ஒரு திருப்தி, அதனால் வரும் படம் வந்து நிச்சயமாக அதிகமாக தான் இருக்கும். கட்டாயமாக ஒன்றும் இல்லை, ஆட்டோக்கார் ட்ராப் பண்ணிவிட்டு எவ்வளோ நீங்களே கொடுங்கன்னா கண்டிப்பாக அவர் கேட்குறது 5 ரூபா சேர்த்து கொடுப்பீங்க. நிச்சயம் இங்கே கம்மியாக போயிடும் சேம் சைக்கிள். நிச்சயமாக இந்த மனிதர் இவ்வளவு இயல்பாக சென்று கொண்டிருந்த இந்த வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம், இந்த அறிவியல் கண்டுபிடிப்புக்கான விதை எங்கு வந்தது? இவ்வளவு அந்யோன்யமான இந்த குடும்ப வாழ்க்கையில் விரிசல் ஏன் வந்தது? எதிர்ப்புகள் ஏன் வந்தது? என்ன நடந்தது? இது பற்றியெல்லாம் ஒரு அழகிய பயணம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தெரிந்து கொள்ளலாம். காத்திருங்கள். இப்போல்லாம் என்னென்னமோ வந்துருச்சு, நீங்கள் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, இல்லை எனக்கும் தெரியும், நானும் டிவி விளம்பரம்லாம் பார்க்குறேன். எனக்கு ஒரே ஆச்சு, என்னடா வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் சானிடரி நாப்கின் யூஸ் பண்ணுறதுக்கும் வீட்டில் பால் வாங்காமல் இருக்கும் என்ன கனெக்ஷன் பார்க்கும்போது இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் அஃபோர்டபிலிட்டி. அந்த கடைக்காரர் அப்படி பண்ணதுனால எனக்கு என்ன ஒரு ஆச்சுன்னா, உள்ள நீ என்ன தான் இருக்குது, ஏதாவது பேக்கெட் திறந்தால் ஏதாவது எகிரி குதிக்குமோ அப்படிங்கிறனால அந்த ஆர்வத்தில் வீட்டுக்கு கொண்டு வந்து அதை வந்து பிரித்து முதன் முறையாக ஒரு சானிடரி நாப்கினை நான் தொடுறேன், வெளியில் எடுக்கிறேன். நல்ல நாப்கினை கொடுத்தீங்க, வெரி வர்ஸ்ட், ஐம் கோயிங் பேக் டு மை ரேக் கிளாத் யூஸிங் மெத்தட். சரி, இனிமேல் இந்த பெண்களை நம்பி யூஸ் இல்லை, ஏன் சானிடரி டவலை நானே யூஸ் பண்ணி பார்க்கக்கூடாது.